அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றாங்கனாலே அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு? ஏன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க, உடம்பு குண்டாகுது, என்னால் சாப்பாடை குறைச்சி சாப்பிடவே முடியல, அப்படியே இழுத்துட்டு போயிடும். சாப்பிட்னா நிறைய நிறைய சாப்பிட தோணும், அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ தான் உடம்பு குண்டாயிடும், வாயை கட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணுன்னா உங்களுக்கு தான் தேவை கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு. அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. இப்போ நான் கூட ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பேன். ரொம்ப நிறைய சாப்பிட்ற வழக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக உண்டு. சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பேன். எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் ரொம்ப எப்போ வேணாலும் நான் சாப்பிட்றதுக்கு தயாராக இருப்பேன். அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு உடல் பருமன்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு எது தீர்வாக இருந்ததுன்னா, குறைவாக சாப்பிடணுங்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடைமுறைப்படுத்தணும். அது என்றைக்குமே நமக்கு அதுக்கு ஒரு உத்தரவாதமே கிடையாது. ஏன்னா சில நல்ல ரொம்ப சுவையான உணவை நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அதிகமாக சாப்பிட்ருவோம் இன்றைக்கி மட்டும், அப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போது எனக்கு மிகவும் கண்ட்ரோலாக இருந்தது எது அப்படின்னா, நிறைய அதாவது ரொம்பவும் அதிக உணவு சாப்பிட்றதுக்கு அடிமையாக இருந்த எனக்கு தீர்வாக இருந்தது இந்த உணவு கட்டுப்பாடு தான். இந்த எதெல்லாம் மனித உணவுகள்னு நான் கண்டுபிடிச்சேன். அதை மட்டுமே சாப்பிடணும், அதைத்தான் நான் நோக்கி போனேனே தவிர, அதுவே எனக்கு உணவு கட்டுப்பாடு குறைவாக, அதாவது தேவை பசிச்சா தான் சாப்பிடுவேன். இப்போல்லாம் நான் பசிச்சா தான் சாப்பிடுவேன். காரணம் என்னென்னா, நான் சாப்பிட்ற உணவில் எது கிடையாது, தானிய உணவுகள் கிடையாது, மீன் கிடையாது, முட்டை கிடையாது, பால் கிடையாது, தயிர் கிடையாது, மோர் கிடையாது, வெண்ணெய், இறைச்சி எதுவுமே கிடையாது. வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், தேன், இதுதான். நான் முட்டைலாம் சாப்பிட்றதில்ல. அப்படி இந்த கட்டுப்பாட்டை மனித உணவுகளை கண்டுபிடிச்சேன். எதெல்லாம் மனித உணவாக இருக்கும் அப்படின்னு நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் அதை மட்டும் தான் சாப்பிட்றேன். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் அதுக்கு குறைவாக சாப்பிட்ணுங்கிற கட்டுப்பாடெலாம் கிடையாது. நீ விருப்பப்பட்டால் எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. ஆனால் என்னால் இப்போ பசிச்சா தான் நான் சாப்பிடுவேன். பசிச்சா தானே சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க, பசித்து சாப்பிட்ணுன்னு தானே எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நான் அப்படி தான், பசிச்சா தான் நான் சாப்பிடுவேனே. ஏன்னா அந்தளவுக்கு நான் சாப்பிடுகிற அந்த மனித உணவு என்னை அடிமைப்படுத்தாது. அதுதான் இதில் உள்ள சிறப்பம்சமே. அதனால் என்னால் இப்போ அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் என்னால் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. சாப்பிட்னா நீ சாப்பிட்டே இரு, ஆனால் அதிகமாக நான் சாப்பிட்றதில்ல, பசிச்சா தான் சாப்பிடுவேன். ஆனால் அப்போது என் மேலே தப்பு கிடையாது. முன்னாடி நான் நிறைய உணவு சாப்பிட்டேனே, அதுக்கு என் மேலே தப்பு கிடையாது, அந்த உணவில் தான் தப்பு இருந்தது. நான் என்ன சாப்பிட்டேன், நிறைய உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேனே அந்த காலத்தில். அப்போல்லாம் நிறைய அந்த காலத்தில் இல்லை, நான் நிறைய உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் அடிமையாக இருந்தேன்ல. அப்போ நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இறைச்சி, இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டனால தான் என்னால் சாப்பிட்றதே கட்டுப்படுத்த முடியல. எதை சாப்பிட்ணுமோ நீங்கள் அதை சாப்பிட்டுட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இந்த உணவு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, ஆனால் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வயிறு பெருசாகிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வயிறும் பெருசாகிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால கண்ட்ரோலாக அது வாய்ப்பே முடியவே முடியாது. அது நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்போ எனக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசை. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் நான் குண்டாகக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது தான் மனித உணவு மனுஷங்க சாப்பிட்ற உணவு எதுவாக இருக்க முடியும், இயற்கையாகவே மனுஷங்களுக்கு எது இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் தானியங்கள் இல்லை, மாமிசம், மீன், முட்டை, பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர் அதெல்லாம் கிடையாது, மீன்லாம் கிடையாது. அதை தவிர்த்து விட்டு தானிய உணவுலாம் கிடையாது. அதை தவிர்த்து விட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள் இதெல்லாம் சாப்பிட்டப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் எடையும் குறைஞ்சிருச்சு. அளவுக்கு அதிகமாகவும் நான் சாப்பிட்றதில்ல, சாப்பிடக்கூடாதுன்னு நான் என் வாயவும் கட்டுப்படுத்துறதில்ல. பசிச்சா சாப்பிடுவேன், பசிச்சா தான் சாப்பிடுவேன். நான் என் வாயை சாப்பிடக்கூடாது, குறைவாக சாப்பிடணும் அப்படின்னு என் வாயை நான் கட்டுப்படுத்துறதே கிடையாது. சுதந்திரமாக இருக்கேன். நல்ல ஒரு கட்டுப்பாட்டிற்குள் ஒரு சுதந்திரம். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏதாவது குறைச்சி சாப்பிடணும், குறைவாக சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தம் எனக்கு கிடையாது. அந்த நெருக்கடியெலாம் நான் கொடுக்குறதில்ல. அப்படி ஒரு கவனம்லாம் எனக்கு கிடையாது. எவ்வளோ வேணாலும் சாப்பிடு அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதான் சிறப்பான உணவு கட்டுப்பாடுன்னா அதான், எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, ஆனால் நீ இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு உணவு இருக்குது, அதை நீ சாப்பிடாத. மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு, அதை மட்டுமே சாப்பிட்டாலே போதும். உடல் பருமனுக்கு நிரந்தர தீர்வு. பசிச்சாதான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அடிமைப்படுத்தாத உணவுகள் தான் மனித உணவுகள்.
அடிமைப்படுத்தும்போது தான் ஒரு உணவை நம்ம அடிமைப்படுத்தும்போது தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அது பசிக்கலைனாலும் சாப்பிடுவோம். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்போம், அப்போ கூட சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அது காரணம் என்னென்னா, அது நம்மளை அடிமைப்படுத்தி உணவுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அடிமைப்படுத்துகிற உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம மேலே தப்பு கிடையாது. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், தீனி பண்டாரம், சாப்பாட்டு பண்டாரம் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க தானே எல்லோரும். அப்போது தப்பு நம்ம மேலே இல்லை, இந்த சாப்பாட்டு மேலே. சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நாம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நொறுக்கு தீனி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரி தப்பு. நம்ம உணவை மாற்றிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். பசிச்சா தான் சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ உணவு உற்பத்தி பாருங்கள். தேவைக்கு சாப்பிட்ணும். இங்கே அப்போ இங்கே ஒரு மிஷினை வச்சு இன்றைக்கி விவசாயம்லாம் பண்ணுறாங்கல்ல, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மிஷினும் பார்த்திங்கன்னா 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மிஷின் செஞ்சிடும். இன்றைக்கி விவசாயத்துறையில் ஒவ்வொரு மிஷினும் 100 பேர் 200 பேர் செய்ய வேண்டிய வேலையை, 200 பேர் 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மிஷின் 2 நாளில் கூட செஞ்சு முடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி விவசாயத்தில் நிறைய உணவு உற்பத்தி இப்போ நடந்துகிட்ருக்குல்ல. எதுக்கு தெரியுமா அவ்வளோ உணவு உற்பத்தி? நிறைய உணவு உற்பத்தி. காரணம் என்னென்னா, மனுஷங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நிறைய தாராளமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான். அதனால் நமக்கு மனுஷங்க கஷ்டப்பட்டு உடம்பால் உழைச்சி அதை உற்பத்தி பண்ணும்போது தேவைக்கு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் வரும். இந்த இயந்திரங்களை வச்சு நம்ம உணவை உற்பத்தி பண்ணுறோம் பார்த்திங்களா, தாராளமாக உற்பத்தி பண்ணுறோம். ஏராளமாகவும் தாராளமாகவும் உற்பத்தி பண்ணும்போது நமக்கு என்ன தோணுன்னா, ஏராளமாகவும் தாராளமாகவும் சாப்பிடு, வீணாக்கு, நல்ல என்ன வேணாலும் செய், அந்த உணவை வீணாக்கு. அதுக்கு தான் அந்த மிஷினை வச்சு. அதுவே நீ சொந்தமாக கையால் உழைச்சி நிலத்தில் இறங்கி வேலை பார்த்து நீ தண்ணியை கோரி ஊற்றி உரம் வச்சு நீ உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும்? அப்போ தான் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்படி கஷ்டப்பட்டு உணவை உற்பத்தி பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தரும் உற்பத்தி பண்ணணும், எல்லாருமே. அப்போ தான் பசிச்சா மட்டும் சாப்பிடுவோம். உணவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் நமக்கு வரும். பசிச்சா தான் சாப்பிடுவோம், அப்புறம் பசிக்காமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம், தேவைக்கு தான் சாப்பிடுவோம், வீணாக்க மாட்டோம். ஏதாவது வீணாகிற மாதிரி இருந்தால் அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை மீண்டும் உணவாக எப்படி சாப்பிட்லாம், இந்த இதை ஏன் வீணாக்கணும்? ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அந்த தோலையும் சேர்த்து சாப்பிட்ணும். ஒரு சப்போட்டா பழம் சாப்பிட்டா அந்த சப்போட்டாவை உள்ளே பிச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் சாப்பிடக்கூடாது. நல்லா பழத்தை கழுவிட்டு பழத்தை அப்படியே முழுசாக சாப்பிட்றணும், கொட்டையை மட்டும் வெளியே துப்பிடணும். அந்த மாதிரி ஒரு உணவு உண்பதற்கு நம்ம கஷ்டப்பட்டு எல்லோரும் உடல் உழைச்சி உணவை உற்பத்தி பண்ணும்போது, இயந்திரங்கள் உதவி இல்லாமல் அப்படி உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா, அப்போ தான் உணவோட அருமை தெரியும். உணவை நம்ம உணவு உண்ணுகிற முறையே வேறு மாதிரி இருக்கும். உணவை இன்றைக்கி நம்ம தாராளமாக ஏராளமாக உற்பத்தி பண்ணுறதுனால அதை வீணடிக்கிறோம், அந்த உணவுகளை வீணடிக்கிறோம். ஏராளமாகவும் சாப்பிட்றோம், தாராளமாகவும் சாப்பிட்றோம், வீணடிக்கவும் செய்கிறோம்.